ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது, இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு எந்த கருத்தையும் நம்ம வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையும் கிடையாது. பங்குகளை வாங்கவோ விற்கவோ ஆலோசனை கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்ம வந்து சப்ஸ்கிரைபருடைய ரெக்வெஸ்ட்டோட ஆனுவல் கீ டேட்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போ இதில் வந்து அவர் கேட்டிருந்த இன்னொரு கம்பெனி வந்து ஐசிஐசிஐ புட்டன்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ். ஐசிஐசிஐ ப்ரூலி அப்படின்னு சொல்லிட்டு சிம்பலில் இருக்கும். இப்போ இதோட ஆனுவல் கீ டேட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருவோம். நம்ம அப்படியே மார்க் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறதையும் இப்போ நம்ம சொல்லிடுவோம். போன வீடியோவில் நான் டெமோ பண்ணலை, இந்த தடவை அதை டெமோ பண்ணி விட்டுருவோம். இப்போ இதோட ஆனுவல் கீ டேட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஜனவரி மாதத்துக்கு மாத்திரம் மந்த்லி கீ டேட்ஸ் கிடச்சிருக்கும். இந்த ஜனவரியை கால்குலேட் பண்ணும்போது பிப்ரவரி மாதத்தில் ஒரு 1-2 கீ டேட் கிடச்சிருக்கும். ஆனால் பிப்ரவரியில் இனிமேல் தான் நம்ம எடுக்கணும். எப்போ ஜனவரி 31 முடியும் போது க்ளோசிங்கை வச்சு தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ இப்போ ஜனவரி மாதத்துக்கு 3ஆம் தேதி, 10ஆம் தேதி, 12ஆம் தேதி, 22ஆம் தேதி இது எல்லாமே ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. இப்போ ட்ரெண்டு வந்து ஏதோ 22ஆம் தேதிக்கு பிறகு ட்ரெண்டு வந்து ஏதோ ஒரு டைரெக்ஷன்ஸில் போயிட்டுருக்கணும். அந்த ட்ரெண்டு வந்து 1ஆம் தேதி பிப்ரவரி வரைக்கும் இருக்குது. அதுக்கு அடுத்த கீ டேட் வந்து இன்னும் நம்ம பிப்ரவரிக்கு மந்த்லி டேட் பார்க்கல. இது ஜனவரியோட இந்த டேட்டோட எக்ஸ்டென்ஷன் தான் இது. இது வரைக்கும் ஓடுது அப்படிங்கிறது அது காட்டுது. இந்த 1ஆம் தேதிங்கிறது இங்கே வருது. இந்த வரைக்கும் வருதுன்னு காட்டுது. இப்போ பிப்ரவரி மாதத்துக்கான ஆனுவல் கீ டேட் வந்து 18-20. மார்ச் மாதத்துக்கு 10ஆம் தேதி ஒன்று தான் ஆனுவல் கீ டேட் வந்திருக்கு. மந்த்லி இனிமேல் நம்ம போடும்போது பிப்ரவரி எண்டில் போடும்போது நமக்கு மார்ச் மாதம் அடிஷ்னலாக சில கீ டேட்ஸ் கிடைக்கும். ஏப்ரல் மாதத்துக்கு 2 கீ டேட் இருக்குது, 24, 21. இது ரெண்டுமே ஆனுவல் தான். நம்ம வந்து மார்ச் எண்டில் போடும்போது தான் ஏப்ரலுக்கு கிடைக்கும். மே மாதத்துக்கு 15ஆம் தேதி, ஜூனுக்கு ஆனுவலைஸ்டாக எந்த கீ டேட்டும் இல்லை. மே எண்டில் போடும்போது ஜூனோட மந்த்லி கீ டேட்டு நமக்கு கிடைக்கும். ஜூலை மாதம் 1ஆம் தேதி, 5ஆம் தேதி, 28ஆம் தேதி இது வந்து ஆனுவல். ஆகஸ்ட் மாதத்துக்கு நமக்கு ஆனுவலைஸ்டாக கீ டேட்டு எதுவும் கிடைக்கல. இது வந்து ஜூலை மாதம் 31ஆம் தேதி க்ளோஸ் ஆனதுக்கு பிறகு நம்ம கால்குலேட் பண்ணும்போது இங்கே ஆகஸ்ட்டுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி, 22ஆம் தேதியும் வந்திருக்கு. இதுவும் ஆனுவலைஸ்டு தான். நம்ம இப்போ பார்க்குறது எல்லாமே ஆனுவலைஸ் தான். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வந்திருக்கு. நம்ம செப்டம்பர் எண்டில் போடும்போது கூட 2 டேட்டோ 4 டேட்டோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் செப்டம்பருக்கும். ஆகஸ்ட் எண்டில் போடும்போது செப்டம்பரில் எதுவும் டேட் இருந்துச்சுன்னா அதுவும் கிடைக்கும். நவம்பர் மாதத்துக்கு எந்த கீ டேட்டும் ஆனுவலைஸ்டு கீ டேட் கிடைக்கல. இதுக்கு வந்து நம்ம செப்டம்பர் அக்டோபர் மாதம் எண்டில் போடும்போது நவம்பர் மாதத்துக்கான மந்த்லி சேஞ்ச் எங்கே இருக்குது, ட்ரெண்ட் ரிவர்சல் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். டிசம்பர் மாதத்துக்கு 14ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் ஆனுவலைஸ்டு கீ டேட் கிடச்சிருக்கு. சரி, இதை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டெமோவும் காமிச்சிருப்போம். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டெமோ மாத்திரம் இப்போ பார்த்துருவோம். இப்போ நமக்கு வந்து ஜனவரி மாதத்துக்கு என்ன பண்ணியிருக்கு, 3ஆம் தேதி, 10ஆம் தேதி, 12ஆம் தேதி, 22ஆம் தேதி 3 கிடச்சிருக்கு. 4 டேட் கிடச்சிருக்கு. இப்போ 3ஆம் தேதி, 10ஆம் தேதி, 12 இதை வந்து மார்க் பண்ணுவோம். இதை வந்து இங்கே வந்து வெர்டிக்கல் எடுத்துக்கிறோம். ஜனவரி 3ஆம் தேதி, அதுக்கப்புறம் ஜனவரி 10, ஜனவரி 10, 8, 9, 10, ஜனவரி 10, அப்புறம் ஜனவரி 12, 11, 12, ஜனவரி 12. இப்போ இந்த டேட்டில் வந்து இங்கே இருக்கக்கூடிய சேஞ்சஸ் டிசம்பர் மாதம் நம்ம போடும்போது இந்த இடத்துல டிசம்பர் மாதத்துக்கே இந்த டேட்டு கிடச்சிருக்கும், 22ஓ 20ஓ. ஆனால் நம்ம ஜனவரியிலேருந்து போடுறதுனால இது டிசம்பரோட இப்படி போகும்போது இந்த இடத்துல ஒரு சேஞ்சஸ் கிடச்சிருக்கும்.
இப்ப நமக்கு எக்ஸ்க்ளூசிவா ஜனவரின்னு நம்ம போடும்போது 12/22 தான் முதல்ல வந்திருக்கும். இது வந்து மந்த்லி டிசம்பர் மாசத்த கால்குலேட் பண்ணி ஜனவரி கால்குலேட் பண்ணும்போது இதெல்லாம் மந்த்லில ஆட் ஆயிருக்கு. இப்ப 22 அடுத்தாப்ல 23, 20 அப்ப 22 நமக்கு சண்டே வந்திருக்கிறதுனால, ஒண்ணு மொத நாள் இல்லாட்டி 2வது 22 நமக்கு மண்டே. 22 சண்டேவா? ஜனவரி 22 மண்டேல்ல. ஜனவரி 22 மண்டே. 21, 22 நீங்க டேட்ட மாத்திரம் பார்த்துக்கங்க. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. 16, 17, 18, 19 பார்த்தீங்களா? இங்க நான் நம்பர் தப்பா போட்டிருக்கிறேன். 15, 16, 17, 18, 19 கரெக்ட்டா தான் போட்டிருக்கு. 20, 21 ஞாயிறு, திங்கள் 15, 16, 17, 18, 19, 20, 21 ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. ஜனவரி 24 இல்ல ஆக்சுவலா 22 நம்ம வந்து இங்க 1ஆம் தேதி சண்டேன்னு எடுத்துருக்கிறோம். ஆனா 1ஆம் தேதி மண்டே. நீங்க டேட்ட மாத்திரம் பார்த்துக்கங்க. சண்டே, மண்டேலாம் கனெக்ட் பண்ண வேண்டியதில்ல. இப்போ வந்து 22ஆம் தேதி நமக்கு வருது. 22ஆம் தேதி நமக்கு லீவ் ஆயிப்போச்சு. அதனால மொத நாளைக்கோ, பின்னாடி நாளைக்கோ நடந்திருக்கும். நம்ம வந்து என்னன்னா 22 இப்ப இதுல காட்டவே இல்ல. அதனால நம்ம என்ன பண்றோம், மொத நாளைக்கு ஒரு மார்க்கு, பின்னாடி நாளைக்கு ஒரு மார்க்கு. இது லீவ் விட்டதுனால அது மாரி வருது. லீவ் விடலைன்னா 22ஆம் தேதி காட்டிக்கிட்டு இருந்திருக்கும். அப்ப அந்த இடத்துல 22 மார்க் வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க, அங்கே ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் கிடைக்கும். ஸோ அப்ப ஜனவரி 22 இதுக்கு அடுத்தாப்புல ஜனவரி 22க்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது. இந்த டவுன் ட்ரெண்டுன்னு இல்ல. இதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ட்ரெண்ட் வந்து இன்னும் வந்து அப் ட்ரெண்டுக்கு வரல. அன்னைக்கு ஒரு மாஸ் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதி. ஸோ இப்ப இந்த ட்ரெண்ட் வந்து எங்க வரைக்கும் போகப்போகுதுன்னா, பிப்ரவரி 1ஆம் தேதி வரைக்கும் போப்போது. இந்த இடம் வரைக்கும் இது இப்படி இறங்கி ஏறியோ, இறங்கி ஏறிக்கிட்டோ, இல்லாட்டி இப்படியே கிராஸ் பண்ணி இத ஓவர்டேக் பண்ணும்போது தான் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிப்ரவரி மாசம் 18ஆம் தேதி அண்ட் 20ஆம் தேதி நமக்கு ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் டேட் இருக்கு. இப்ப 18 லீவ் வருது. 16, 17, 18 இல்ல. அதனால 16ஆம் தேதியும் மார்க் பண்ணிக்கிறோம். 19ஆம் தேதியும் மார்க் பண்ணிக்குவோம். அதுக்கு அடுத்தது 20ஆம் தேதி இருக்கு. 20ஆம் தேதி மார்க் பண்ணிக்கிறோம். இதுல எந்த டேட்ல இருந்து ஆரம்பிக்குதோ பார்ப்போம். இப்ப இந்த இதுல இருந்து ஆரம்பிச்ச ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகி சப்போஸ் இது அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆயிருக்குன்னா, இந்த இடம் வரைக்கும் போயிட்டு அப்புறம் திரும்புறதுக்கோ, இல்ல கன்டினியூயிங் ட்ரெண்டாங்கிறத மந்த் எண்டுல தான் நமக்கு தெரிய வரும். ஸோ, இப்ப இப்படித்தான் இத வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு, அந்தந்த டேட் வரும்போது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டோம்னாக்க, சரியா இருந்திருக்கும். நன்றி நண்பர்களே! வாழ்க வளமுடன்!